பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா சாப்டர் 43 verse 1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Fear not, for I have redeemed you, I have called you by name, you are mine. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் நடந்துருமோ, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நாங்கள் தோல்வியை தான் நாங்கள் சந்திப்போமோ, எங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இருக்காதோ, எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதோன்னு நினச்சி நீங்கள் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை என்னுடைய இரத்தத்தினால நான் உன்னை மீட்டு கொண்டேன். பாவத்திலையும் சாபத்திலையும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நான் உன்னை என்னுடைய இரத்தத்தினால நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவள் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசுப்பா நம்ம மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க மேலேயும் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். அப்படிதானே? அதனாலதான் அவரே எல்லா பாடுகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை விளக்கரையும் செலுத்தி நம்மளை அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை குறிச்சும் பயப்பட அவசியமே இல்லை. காரணம், ஏசப்பா நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு பலவீனத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை விளக்கரையை செலுத்தி நான் உன்னை மீட்டு கொண்டேன். உனக்கு எந்த ஒரு காரியமும் சேதமும் வராது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நேர்த்தியாக வழி நடத்துவேன் என்று உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அதனால சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க நினைச்சு பயப்படாதீங்க. ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறனே, என்னால் இதை விட முடியலன்னு நினைச்சு பயப்படாதீங்க. ஏசப்பாவுடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்படுங்க. ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயம் நீங்க எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவீங்க. ஏசப்பா உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர், நீங்க தகப்பன எல்லா பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவர், நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. பலவீனத்திலிருந்து ஆண்டவரே ஏசப்பா, நீங்க அந்த பலவீனத்தை நீக்கி போடுங்க. நீங்க தகப்பன ஏசப்பா பிள்ளைங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நீங்க ஏசப்பாக்கு சொந்தமானவர்கள். ஏசப்பா உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a joyful day.